சில்வர் கலர் இந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்கும். இப்போ ஹைப்ரிட் கலர்ஸ் வந்து எனக்கு தேவை. லைக் ப்ளூ கலர், பிங்க் கலர் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு டெக்கரேஷனுக்காக கார்லலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, எனக்கு இந்த மாதிரி கலர்ஸில் கார் பிளேட் வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பிளேட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். இது என்னன்னா ஜஸ்ட் நம்ம பொட்டன்ஷியலை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்குமா, ஸோ அப்போ வந்து ஆக்சைட் லேயர் வந்து இந்த டைட்டானியம் மெட்டல் மேலே ஃபார்ம் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஆக்சைட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும்போது வேறு வேறு ஆக்சிடேஷன் ஸ்டேட் டைட்டானியம் சேஞ்ச் ஆகும்ல, ஸோ அப்போ லைட் அப்சர்ப்ஷன் ஆகி நமக்கு எமிட் ஆகிற கலர்ஸ் வந்து வேறு வேறு கிடைக்கும். இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ஐரன் ஆக்சைட்லாம் ஈஸியாக நம்ம சுரண்டி பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து பெஸ்ட்டு. நமக்கு காலில் பிளேட் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டைட்டானியம் ஆக்சைட் பிளேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது எப்படின்னா ஃபஸ்ட்டு 0 பொட்டன்ஷியல் நான் வச்சுருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு ரியாக்ஷனுமே நடக்கல, ஜஸ்ட் டைட்டானியம் கலர் தான் ரீட்டைன் ஆகும். இப்போ இந்த பொட்டன்ஷியல் 15 வோல்ட். இது வந்து என்ன திருப்பி வந்து யூஸ் பண்ணலாம். என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா பருத்தி வந்து பருத்தி ஷர்ட் உங்களுக்கு தெரியும் காட்டன் ஷர்ட் எவ்வளோ. ஸோ கலர் வந்து நார்மல் டைட்டானியம் கலரை விட லைட்டாக வேறு ஷேட் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த ஷேட் வேணும்னா நான் இதோட ஸ்டாப் பண்ணிப்பேன். இல்லை எனக்கு ப்ளூ வேணும்னா நான் இன்னும் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுவேன். பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் வேறு ஆக்சைட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். மேக் பண்ணி அதில் பருத்தியை போட்டு கரைச்சி அதை வந்து ஆசிட் பாத்தில் வந்து போர் பண்ணும்போது இப்போ ப்ளூ கலர் ஷேட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்ணலாம்னா எனக்கு வேறு கலர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி காற்றில் வந்து மேக்ஸிமம் எதுவுமே கரையாது. லைட் சேஞ்ச் தண்ணியில் போட்டாலோ இதில் போட்டாலோ காற்றில் கரையாது. இது வந்து காட்டில் கலர் சேஞ்ச் ஆகுது. இது வந்து கத்திரி கம்மல் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து காட்டன் போடுவோம். நம்ம ஆக்சைட் லேயர் ஃபார்ம் ஆகுது திரும்ப வந்து ஆசிட் மிக்ஸ் வச்சுருக்கோம். இது ஆசிட் வந்து தண்ணியில் கலக்கும் போது அது என்ன அயான்ஸ் ஆஃப் செப்பரேட் அயான்ஸ் சரிங்களா. அந்த அயான்ஸ் H+ ஆகும் அந்த அயான்ஸும் 15 வோல்ட் சரிங்களா. இந்த பருத்தி வந்து அப்போ ப்ளூ இது போட்டு டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த அயான்ஸ்